அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம்ம சேனல், நம் நாடு நம் கையில். வணக்கம் நண்பா. நம்ம தொடர்ந்து 2026 கருத்துக்கணி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்துக்கான கருத்துக்கணி பார்க்க போகிறோம்னா, எப்பயும் போல் ஒரு கவிதையோடவே போயிடலாம். வாங்க போகலாம். காவேரி நீர் தாயாக பாசம் பொழியும் நிலம், கைத்தறி நெசவின் கலையால் உலகம் கண்ட வளம், பசுமை வயல்கள் காற்றோடு பாடும் ஒளி, பண்பாட்டின் மனம் மக்களின் நெஞ்சில் நிலை, கரூர் என் தமிழ் மண்ணின் அழகான பொக்கிஷமே. ஆமாம் மக்களை, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம் வேணால் சிறுசாக இருக்கலாம், நாங்கள் நடக்கிற சம்பவம் பூரா உலகம் பேசும் இதாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் நான் ஏதோ சொல்கிறேன்ட்டு. இந்த கரூர் மாவட்டத்தில் 2 முக்கிய தலைவர்கள் இருக்காங்க. ஒன்று செந்தில் பாலாஜி டிஎம்கே சார்பாக, இன்னொன்று ஏடிஎம்கே சார்பாக விஜயபாஸ்கர். இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பான்ட்டு நம்ம பார்ப்போம். ஒருவேளை டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். வாங்க கருத்து கணிப்புக்குள்ளே போகலாம். அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா அரவாக்குறிச்சி தொகுதி. அரவாக்குறிச்சி தொகுதி 2011 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 16 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 21 மீண்டும் திமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக ஜெயிக்கிறார்கள். அடுத்து கரூர் தொகுதி. கரூர் தொகுதி 2011 ஏடிஎம்கே, 16 ஏடிஎம்கே, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா கிருஷ்ணராயபுரம் தொகுதி. கிருஷ்ணராயபுரம் தொகுதி 2011 ஏடிஎம்கே, 2014 ஏடிஎம்கே, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா குளித்தலை தொகுதி. 2011 ஏடிஎம்கே, 16 டிஎம்கே, 21 டிஎம்கே. அது டிஎம்கே கோட்டையாக இருந்திருக்குது. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். கரூர் தொகுதியில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஏடிஎம்கேயில் இருக்கும் முடியும். ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தது கரூர். எப்போ அவர் திமுகவுக்கு வந்தார்களோ திமுக கோட்டையாக மாறியது, ஏடிஎம்கே கோட்டை சரிந்தது. இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செந்தில் பாலாஜிக்கான செல்வாக்கு எவ்வளோ மிக்கதாக இருக்குதுன்னு கரூரில் உங்களுக்கு. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம கரூர் மாவட்டம் பார்த்தா அடுத்து வேறு மாவட்டத்தோட அடுத்த நாள் சந்திப்போம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பா. நன்றி, வணக்கம்.